வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் விஜய், கஜல் அகர்வால், சத்ரியான் மற்றும் பலர் நடித்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட இசையில் வெளிவந்த துப்பாக்கி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று, இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான படம். நடிகர் விஜய் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ யங்காகவும் அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அப்படி ஒரு மாஸ் ஹீரோவாகவும் தூக்கி பட்டின படம் அந்த படம். 2012 வருஷம் படம் வந்துச்சுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு விஜய் கரியர்லேயே பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே கிளாஸ் பண்ண படம். 125 கோடி பார்த்திங்கன்னா படத்தை கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இந்த படத்தை கதை பார்த்துக்கிட்டோன்னா விஜய் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இராணுவ அதிகாரி இருக்காப்படி. இராணுவ அதிகாரி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வராப்படி. அப்படி ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்க போகிறாங்க. வந்த வாரம் அப்படி டேரக்டாக பார்த்தா பொண்ணு பார்க்க போகிறாங்க. பார்க்க போகிற பொண்ணு பார்த்தீங்கன்னா கஜல் அகர்வால். பொண்ணை பார்த்த உடனே பார்த்தா பொண்ணு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப அடக்குடக்கமாக இருக்குது, மாடர்ன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிக்கல பண்ணுறா. அப்படி அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப மாடர்னாக ரொம்ப பார்த்தா பாக்ஸிங்கெல்லாம் பண்ணுற பொண்ணாக இருக்குது. 2 பேத்துக்குமே பார்த்திங்கன்னா செட் ஆகாமல் போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு மேலே லவ் வந்துடுது. அதே மாதிரி கஜல் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டோன்னா தன்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாகவும் கட்டிக்கு போகிறவருக்கு வயசு அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப எங்காகவும் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல பையனாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லுவாள் கோடி ரூபா கொடுத்து கட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படி அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சரி ஒரு 2 பேர் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு வரும்போது பஸ்ஸில் ஒரு பயணம் பண்ணும்போது ஒருத்தந்து பார்த்துக்கிட்டோன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடிடுவான். அந்த ஓடி வரனை போய் பிடிக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பாம்பு வச்சுருப்பான். அந்த பாம்பு வச்சதுக்கான காரணம் என்ன, அவன் ஏன் பாம்பு வச்சான், அந்த பாம்பு வைக்கிறதுக்கான தூண்டந்து யார் அப்படின்னு பின்தொடரும்போது அவன் பார்த்தீங்கன்னா வெறும் கருவி தான். அவனுக்கு மேலே ஒருத்த பார்த்தா ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ். அதாவது பார்த்துக்கிட்டா இன்னொருத்தர் கொடுக்குற ஆர்டரை பார்த்துக்கிட்டா இவங்க பார்த்தா கேட்டு செய்கிற ஒரு வேலையாட்கள் மட்டுமே. அந்த ஆர்டர் கொடுக்குற ஆளை பார்த்தா நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ஆர்டர் கொடுக்குற ஆளை பிடிக்க போகிற கருந்தி பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். 12 பேர்த்த 12 டைம் ஷூட் பண்ணுற மாதிரி. 12 பேர்த்த 12 இடத்துல 12 பொது இடத்துல ஷூட் பண்ணோம். அந்த சீன் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அந்த மேக்கிங் சீனே பார்த்துக்கிட்டோன்னா வேறு மாதிரி எடுத்து பார்ப்போம் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார். அதாவது பார்த்திங்கன்னா 12 ஃப்ரெண்ட்ஸு 12 பேர் ஆளுக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்து அட்டன் டைமில் ஒரே நேரத்தில் ஒரு செகண்டு துளி செகண்டு கூட பார்த்து மாற்றம் வராமல் அந்த 12 பேர்ட்டையும் கொல்லணும் அப்படின்ட்டு பப்ளிக் பிளேஸ் வச்சு அந்த 12 பேர்ட்டையும் கொல்லுவாங்க. அப்படி கொல்லும்போது தான் அவங்களோட ஸ்லீப்பர்ஸோட ஹெட் பார்த்தா வெளியே வருவான், அவங்கள பிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த 12 பேர்த்தையும் பப்ளிக் பிளேஸ் வச்சு பிடிப்பாங்க, சுடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வில்லன் பார்த்துக்கிட்டா நம்மளோட ஆளுங்களை கொண்டுட்டான், அவனை நான் பழி வாங்குறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பார்த்தா என்னோடய ஆளுங்கள் நீ 12 பேர்த்தை கொண்டிருக்க, நான் கண்டிப்பாக நீ பழி வாங்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரோல் பிளாக்கில் வர அந்த ஒரு டைலாக் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற டைலாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தா நிறைய படங்களில் டைலாக் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைலாக் பார்த்துக்கிட்டா ஏகபோகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த படத்தோட டைலாக். அதனால் அந்த டைலாக் பார்த்தா இன்றைக்கும் விஜய்க்கு பார்த்தா ஒரு மாஸ் ஹீரோ மாசான டைலாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷனில் இருந்தவங்கள ஒவ்வொருத்தராக தேடி அப்படி குழம்பும்போது ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டா அதனோட தங்கச்சியை பார்த்தீங்கன்னா பணையாக வச்சு அவங்க பிடிக்க போவா. அப்படி பிடிக்க போகும்போது பார்த்துக்கிட்டோன்னா நடக்காது. இதில் பார்த்துக்கிட்டோன்னா கேரளா நடிகர் பார்த்தீங்கன்னா ஜெயராமா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸில் பார்த்தா ஒரு சீன் நடிச்சிருப்பா. அப்படி அவர் கொஞ்சம் பின்னால் ஒரு நடிப்பு பார்த்தா அற்புதமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மிலிட்ரின்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாமல் ரா ஏஜெண்டாக இருப்பா. அப்படி ஏன் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுன்னா ரொம்ப ரகசியமான பகுதியில் இருப்பா. அப்படி இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அழித்தாங்க, இந்த ஸ்லீப்பர் செல்னால் என்ன கெடுதல் வரப்போகுது, இந்த ஸ்லீப்பர் செல்னால் யார், இவங்களுக்கனால என்னென்ன இயக்கங்கள் இருக்குது, இவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு அது எடுத்த விதம் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராகவே இருக்கும். ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி ஒர்க் பண்ணி பார்ப்படி நம்ம ஏஆர் முருகதாஸ் சார். இந்த படத்தில் நடித்த வில்லன் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ரீசெண்டாக வரப்போகிற மதராசி படத்தில் வில்லன் நடிச்சிருக்கா. அப்படி வில்லனோட நடிப்பு பார்த்துக்கிட்டோன்னா பிரமாதமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அவனை பார்த்தாவே பார்த்தா சரி ஓகே இவன் பார்த்தா வில்லன் தான்டா, இவன் எல்லாம் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட நடிப்பு பார்த்தா மிரட்டிருப்பா. அப்படி நம்ம அந்த படத்தோட வில்லன் கஜல் அகர்வால் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயினாக படத்துக்கு தேவையான இதை கொடுத்துருந்தாலும்
அவங்க நடிப்பு வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு மெச்சிக்கிற தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஜெயராமன் நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட சீனியர் ஆஃபீஸராக இருந்தாலும் லைட்டாக வந்து பார்த்தா காமெடிக்கு வந்து பார்த்தா உதவி பண்ணியிருப்பாப்படி. அவரோட நடிப்பு வந்து பார்த்தா ஒரு மாதிரி அற்புதமாகவே இருக்கும். அப்புறம் அவரோட கூடயே வந்து பார்த்தா ஒரு போலீஸ் பண்ணவர் அப்படி, எனக்கு அவர் பேர் செய்ய தெரியல எனக்கு. அவரும் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா நடிச்சிருப்பாப்படி. விஜய் சாரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். விஜய் சாரில் இந்த படமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். தன்னோட ஒரு இராணுவ அதிகாரியாகவும் சரி, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் போதும் சரி, அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா அந்த பயம் இருக்குண்டான்னு சொல்லும்போது ஒரு சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டனா மிரட்டி விட்டுருப்பாப்படி. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா என்னோடய கையை கட்டிக்கிட்டு உங்கள் ஆளுங்க எத்தனை பேர் இருக்கும்போதும் என் கையை கட்டி அடிக்கிறேன்னா அந்த பயம் இருக்குண்டான்னு சொல்கிற சீனை வந்து பார்த்துக்கிட்டனா, அதாவது தூண்டி விடுவாங்க பார்த்தீங்களா, ஏற்றி விடுவாங்கள்ல, அந்த ஏற்றி விடுற சீன் வந்து பார்த்துக்கிட்டாவே நல்லாவே பண்ணியிருப்பார். அதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டனா அந்த இன்ட்ரோல் பிளாக் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லும்போது வந்து பார்த்துக்கிட்டனா அந்த ஒரு புல்லரி போடுதுன்னா அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு பொருந்திருச்சு அந்த படத்துக்கு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களும் சரி, எல்லா பாடல்களுமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும். அது சொல்லக்கூடிய உண்மை குறிப்பிட்டு சொல்லணும்னா வின்பண்ணி சாங் ஆகட்டும், அந்த கூகுள் பண்ணி பார்த்த பாட்டாகட்டும், நம்ம குட்டு புலி கூட்டமாகட்டும், போய்வா மனமே பாட்டாகட்டும், இப்படி எல்லா பாட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாகும். கடைசியில் அந்த போய்வா பாட்டு வந்து பார்த்துக்கிட்டா அந்த மிலிட்ரி காரங்களோட எமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிற மாதிரி சாங்காக இருக்கும். அது வந்து பார்த்தா அற்புதமான சாங்கு. மொத்தத்தில் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த படம். விஜய்னா யார், விஜயோட நடிப்பு என்ன, விஜயால் எப்படி வந்து பார்த்தா கமர்ஷியல் நடிக்க முடியுமா, மாசாவும் நடிக்க முடியுமா அப்படிங்கிறத எடுத்துக்காட்டின படம் துப்பாக்கி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட கேரக்டர் கரியரில் இந்த துப்பாக்கிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். இப்போ ரீசெண்டாக அவர் எடுத்த சிக்கந்தர் ஆகட்டும், தர்பார் ஆகட்டும், ஒரு சில படங்கள் ஓடாமல் போனாலும் இவருக்கும் விஜய்க்கும் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். விஜயும் இவரும் சேர்ந்து 3 படம் நடிச்சிருப்பாங்க. துப்பாக்கி, கத்தி, அப்புறம் சர்க்கார் 3 படமும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஜானர் வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படமும் துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜானரில் எடுத்திருப்பாங்க. அற்புதமாக இருக்கும். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்தையும் ஷூட் பண்ணுற சீன் பார்த்தா அற்புதமாக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகட்டும், இன்டர்வல் சீன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் மேலே ஹரி ஜெயராஜோட பிஜிஎம் வந்து பார்த்துக்கிட்டனா படத்தில் மிரட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரிவ்யூஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இதெல்லாம் பார்க்கணும், இப்போ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, 4 பேருக்கு சேனலை ஷேர் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கூடிய முழு வீடியோவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு, லைக்கு, முழு வீடியோ வாட்சிங் தான் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் சேனலில் வர வீடியோவை அனைவரும் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.